ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் மிருதேஸ்வரா டெம்பிளுக்கு போயிருந்தோம். ஸோ அதோட ஃபுல் வீடியோவாக அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் பெங்களூர்லேருந்து கிளம்புனோம். பெங்களூர்லேருந்து பார்த்திங்கன்னா பஞ்சகங்கா எக்ஸ்ப்ரெஸில் புக் பண்ணியிருந்தோம். அதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 420 அந்த மாதிரி வரும். ஸோ ஸ்லீப்பர் கோச்சு தான். நம்ம காலையில் அங்கே கொண்டு போய் இறக்கி விட்டுறாங்க. அதாவது சாயந்தரம் வந்து நம்ம 6:50க்கு ட்ரெயினை எடுத்து காலையில் 6 மணிக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. 6:30க்கு அந்த மாதிரி கொண்டு போய் மிருதேஸ்வராவில் இறக்கி விட்டுருவாங்க. ரொம்பவே நல்ல ஒரு ஜேர்னிங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் நான் குழந்தைங்க எல்லாருமே. ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் டைம் லாங் ட்ரெயினில் போனது அதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டோடு ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் ட்ரெயினில் நைட் கொஞ்சம் தூக்கம் வரல. ஏன்னா நம்மளுக்கே தெரியும், நம்ம புது இடம் மாற்றி படுத்தோம்னா நம்மளுக்கு தூக்கம் வராது. ஸோ அதே மாதிரி தான் ட்ரெயின்லேயும் அந்த சவுண்டுக்கும் அந்த இதுக்கும் கொஞ்சம் தூக்கம் வரல. இது வேறு நாங்கள் வந்து அப்பர் பர்த் எடுத்திருந்தோம். ஸோ எங்களுக்கு அப்போ தூக்கம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. பாப்பாலாம் நல்லா தூங்கினா. மிருதேஸ்வரா வந்துருச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம இறங்கி ஆட்டோவில் தாங்க போகிறோம். ஸோ நியர்பை அந்த ஆர்ச் தெரியுது பாருங்கள். ஸோ அங்கே தான் போகணும். கிட்ட தான். நம்ம ட்ரெயின்லேருந்து பார்க்கும்போது சிவபெருமான் நல்லா தெரிஞ்சார். இந்த ஊர்லேருந்து எங்கேருந்து பார்த்தாலும் அந்த ஊரில் மிருதேஸ்வராவில் அந்த சிவபெருமான் நல்லா தெரிவாருங்களாம் சொல்லிட்டாங்க அங்கே இருக்கிறவங்கெல்லாம். ஸோ நம்ம இப்போது ட்ரெயின்லேருந்து இறங்க போகிறோம். இறங்கிட்டு ஆட்டோவில் கிளம்பிட்டோம். ஸோ அங்கேருந்து கிளம்பி பார்த்திங்கன்னா ஆட்டோவில் போனதுக்கப்புறம் பிளாங்காக தான் போனோம். எங்கே தங்குறது அப்படின்னுலாம் தெரியல. ஆனால் ரொம்ப நாள் ஆசை. நான் ஃபஸ்ட் டைம் பீச்சை பார்க்குறதும் இங்கே தாங்க. ஸோ அதனால் பீச் பக்கத்துலேயே ஏதாவது ஒரு நல்ல ரூம் எடுத்து தங்கணும்னு நாங்கள் நினச்சிருந்தோம். ஸோ அதனால் அங்கேயே பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங்கோடு அந்த ஆட்டோ ஓட்டுற அண்ணாக்கிட்டலாம் எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ எங்கே நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னெல்லாம் கேட்டுட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். ஸோ குழந்தைங்களும் ரொம்பவே எக்ஸைட்டாக இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கும் இதுதான் ஃபஸ்ட் டைம். அவங்களும் பீச் பார்க்க போகிறாங்க, அவ்வளோ பெரிய சிவனை பார்க்க போகிறாங்க. எனக்கும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ஸோ என் ஹஸ்பண்ட்க்கு இல்லை, ஏன்னா அவர் ஏற்கனவே 2-3 தடவை போயிட்டு வந்திருக்கிறாரு. ஸோ எங்களுக்கு தான் ரொம்பவே எக்ஸைட்டாக இருந்துச்சு. பாருங்கள், அந்த ஆட்டோவில் போகும்போது என் பசங்கள்லாம் ஒரே இது, அங்கே பாருங்கள் சிவன் தெரிகிறாருன்னு ரொம்பவே எக்ஸைட்டடோடு போயிட்டு இருந்தாங்க. நான் வந்து ரூம் வந்து வீடியோவோட எண்டில் காட்டுறேன் நாங்கள் தங்கியிருந்த ரூமை. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த ரூம் கூட. அந்த ரூம் பார்த்திங்கன்னா 1 நைட் ஃபார் வந்து 2300 சொன்னாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு பெட் கேட்டிருந்தோம் எங்கள் அம்மா வந்திருந்தனால. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு பெட், ஏசி ரூம் தாங்க எடுத்துருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுவும் பீச்சுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சுங்க அந்த ஹோட்டல். ரூமுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீட்டாக மெயின்டெனன் பண்ணி வச்சுருந்தாங்க. பீச்சுக்கு ஃப்ரெண்ட் இருந்தனால ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. நாங்கள் வந்தோடனே பாருங்கள், இதுதான் நாங்கள் எடுத்த ஹோட்டலோட வியூ. ஸோ இங்கே தான் எங்கள் ஹோட்டல் நாங்கள் மாடியிலேருந்து தான் எடுத்தோம். ஸோ பால்கனி ரூம் எங்களுக்கு கிடைக்கல, ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதனால் உள்ளேருந்து ஒரு ரூம் எடுத்துக்கிட்டோம். ஆனால் பீச் ஃப்ரண்ட் ஹோட்டல் செம்மையாக இருந்துச்சுங்க. வந்த உடனே நாங்கள் பீச்சுக்கு தான் ஓடணும். நான் பசங்க எல்லோரும் வந்த உடனே பீச்சுக்கு தான் ஓடணும். ஸோ வந்து பீச்சில் கொஞ்சம் நேரம் ஜாலியாக விளையாடணும். பசங்கள்லாம் விளையாடிட்டு தான் அப்புறம் போய் குளிச்சுட்டு சாமி பார்க்க போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம் முன்னாடியே. ஸோ அதனால் எல்லோரும் வந்துட்டோம் பீச்சுக்கு. ஸோ பீச்சில் பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி நண்டெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன சிற்பி எல்லாம் பாப்பாலாம் எடுத்து வச்சு ஜாலியாக விளையாடணும். அதுவும் இல்லாமல் நிறைய ஃபோட்டோ எடுத்தோம். கேமராவில் மட்டும் இல்லைங்க, அங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கேட்டாங்க. ஸோ அவங்களே எடுத்து ஒரு 1/2 ஹவரில் பிரிண்ட் போட்டு கொடுத்துருவாங்களாம். சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம சிவனை பார்க்க வந்துட்டோங்க. பாருங்கள் எவ்வளோ, ஆனால் நாங்கள் வந்த டைம் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. கடலில் ஆடினது நல்ல வெயில் டைம். ஸோ கொஞ்சம் குழந்தைங்களாம் ரொம்ப இதாகிட்டாங்க. பாருங்கள் கோபுரம் பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப பெரிய கோபுரம் இது. இந்த கோயில் பார்த்திங்கன்னா நம்ம கர்நாடகாவோட வடக்கு பகுதியில், அதாவது வட கர்நாடகான்னு சொல்லுவோம்ல, அங்கே இருக்குதுங்க. அரபிக்கடல் ஓரத்தில் இருக்குது. ஸோ
சூப்பராக இருந்துச்சுங்க. 3 பக்கமும் கடல், நடுவில் அந்த சிவன் கோயில், செம்மையான வியூங்க. இந்த கோபுரம் பார்த்திங்கன்னா 237 அடி உயரமாங்க இந்த கோபுரம். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. மேலே வந்து 20 மாடி இருக்குங்க. ஸோ லிஃப்ட் இருக்குது. நம்ம மேலே போய் நல்லபடியாக ஃபுல்லாக பார்க்கலாம். 4 பக்கமும் பார்க்கலாம். 3 பக்கம் கடல் தெரியும், ஒரு பக்கம் ரோடு, அதெல்லாம் நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாமல் அந்த பின்னாடி இருந்து பார்க்கும்போது அந்த பெரிய சிவன் ஃபுல்லாக அழகாக அப்படியே தெரிவார். இந்த கோபுரத்தோட உச்சியிலேருந்து நம்ம பார்க்கும்போது அங்கே போகிறதுக்கு லிஃப்ட் இருக்குதுங்க. ஒரு ஆளுக்கு வந்து 20 ருபீஸ் என்னமோ சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த சிவனோட ஹைட் பார்த்திங்கன்னா 123 அடிங்களாம். சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு கீழேயே நேராக ஆப்போசிட்டில் வந்து நந்தியும் வச்சுருந்தாங்க. பெரிய நந்தி பார்க்கவே அழகாக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வியூ தெரியுது பாருங்கள். இது நாங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி. ஸோ அங்கே நின்று எடுத்து பார்த்தோம். பாருங்கள் எவ்வளோ போட்டு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. எங்களுக்கு முன்னாடி தெரியாது. நாங்கள் இந்த பக்கம் ஃபஸ்ட்டு போன உடனே கடல் நாங்கள் இந்த சைடு தான் பார்த்தோமா. ஸோ அப்புறம் தாங்க இந்த பக்கம் வந்து பார்த்தோம். ஃபுல்லாக நிறையா விளையாடுறதுக்கு கடைங்க நிறையா இருந்துச்சு. ஒரு சைடு மட்டும்தான் பார்த்தோம். இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ஃபுல் ஆஃப் கடை. நாங்கள் பார்த்தது ஃபஸ்ட்டு ரூமுக்கு போனது இந்த பக்கம்தான். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா அவ்வளோ கடைலாம் எதுவும் இல்லை. ஃபுல்லாக ரூம்ஸ் இருக்குது. அந்த பக்கம் தாங்க கடலோட அந்த சைடு, கோயிலுக்கு அந்த சைடு தான் ஃபுல்லாக கடையெல்லாம் இருந்துச்சு. இப்போ நாங்கள் உள்ளே போய் அந்த மிருதேஸ்வரர் அவரை தரிசிச்சுட்டு வந்து இருக்கிறோம். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பசங்களுக்கும் ஒரே குஷி. அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் சொன்னாங்க. 12 மணிக்கு அன்னதானம் போடுறேன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு ஒரு டோக்கன் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ நம்ம அது க்யூவில் நின்று அந்த டோக்கன் வாங்கி தாங்க சாப்பிட்ணும். அதுவும் நாங்கள் நல்லபடியாக வாங்கி சாப்பிட்டோம். காலையில் பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்லேயே புளியோதரெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தோம். நைட்டு சப்பாத்தி செஞ்சோம். நைட்டு ட்ரெயினில் சப்பாத்தி சாப்பிட்டது போக புளியோதரை இருந்துச்சு. அதை காலையிலேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். மதியம் என்னென்னு பார்த்திங்கன்னா பிரசாதம் செஞ்சு அன்னதானம் போட்டாங்க. ஸோ கோயில் அன்னதானம் சாப்பிட்றது ரொம்ப புண்ணியம். ஸோ அதனால் அதையும் சாப்பிட்டுட்டு நம்ம பின்னாடி போய் எல்லாம் சுற்றி பார்த்தோம். ஸோ பின்னாடி வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. முதல்ல இங்கே கோயிலில் மூலவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி போய் அந்த பெரிய சிவனை தரிசிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பாருங்கள் எவ்வளோ கம்பீரமாக உட்காந்துட்ருக்கிறாருன்னு. ஸோ இப்போ நம்ம வந்து மேலே போகலாங்க. அந்த பெரிய சிவனை பார்க்க போகலாம். ஸோ பாருங்கள் போக போக ரொம்ப எக்ஸைட். நாங்கள் போன நேரம் வந்து ரொம்ப வெயில். ஸோ செப்பல் போடாமல் நிறைய பேர் போனாங்க. எங்களுக்கு வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, ரொம்ப சுடுது, நீங்கள் செப்பல் போட்டு போங்க, அங்கே செப்பல் விடுறதுக்கு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் செப்பல் போட்டே போனோம். ஒரு சிலர் தெரியாதவங்க அப்படியே வந்துட்டாங்க. காலெல்லாம் ரொம்ப சுடுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இதாகிருச்சு. ஸோ நாங்களும் என்ன பண்ணோம், இப்போ இங்கே போகிறோம்ல இங்கேயே விட்டுட்டு போயிட்டோம். சரி சாமிக்கிட்ட போகிறோம், அவ்வளோ செப்பல் போடக்கூடாதுன்னு அங்கேயே விட்டுட்டு போனோம். மேலே ரொம்பவே சூடாக இருந்துச்சுங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம சிவனுக்கு கீழே உள்ளே வந்து அந்த புராண கதைகள், அந்த மிருதேஸ்வரர் கோயில் பற்றின கதைகள் அதெல்லாம் இருக்குது. பட் எல்லாம் கன்னடாவில் சொன்னாங்க. கன்னடா புரிஞ்சவங்களுக்கு புரியும். ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் அரைகுறையாக தான் புரியும். ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. அதுவும் ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உள்ளே போய் அந்த கதைங்களெல்லாம் கேட்டுட்டு அந்த சிலைங்கள் அந்த தவம் பாருங்கள் அதெல்லாம் பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பக்கத்தில் இன்னொரு கோயில் இருந்துச்சு பின்னாடி. ஸோ அதையும் போய் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தரிசனம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. நாங்கள் போனதை பார்த்திங்கன்னா 2 நாள் தான். ஸோ நைட்டு இங்கேருந்து கிளம்பி நைட்டு ஒரு நாள் அங்கே தங்கி மறுநாள் ஃபுல்லாக அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு மறுநாள் ட்ரெயின்லேயே வந்துட்டோம். ஸோ 3 நைட் 2 பகல் அந்த மாதிரி தான் நாங்கள் போனோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கும் டைம் கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி ஏதாவது ஃபேமிலியோட ஒரு 2 டேஸ் தானே ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பாருங்கள் எங்கள் பாப்பாலாம் எவ்வளோ இது பண்ணிட்டு ஒரே குஷி. அந்த கண்ணாடியெல்லாம் அங்கே தான் வாங்கினாங்க. கண்ணாடி, அந்த தொப்பி அந்த மாதிரியெல்லாம் நிறையா வாங்கியிருந்தாங்க. இதை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து
இதுக்கு போகலாம், போட்டிங் போகலாம் நல்லா பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ பசங்களுக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. அம்மா எல்லாம் சரி, அம்மா வயசானவங்க. ஸோ அதனால் அவங்க டயர்டாக இருக்கிறனால அவங்க ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொன்னாங்க. ஓகே, அவங்கள மட்டும் அனுப்பிச்சிட்டு நானும் எங்கள் வீட்டுக்கார் மட்டுமே போட்டிங்கு அதெல்லாம் கொஞ்சம் கடைங்களெல்லாம் சுற்றி பார்த்துட்டு போட்டிங் போனோம். ஸோ ஜாலியாக இருந்துச்சு. அது கூட பாருங்கள், கடல் அலை எவ்வளோ அழகாக வீசுது. என் லைஃப்லேயே நான் ஃபஸ்ட் டைம் போன போட்டு இதாங்க. நீங்கள் யாராவது போட்டில் போயிருக்கீங்களா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்போ இருக்குது? நீங்கள் எந்த வயசில் போட்டில் போனீங்க சொல்லுங்கள். எனக்கு இப்போது 27 ஆகுது. நான் இப்போ தான் போட்லேயே போயிருக்கேன். ஸோ நீங்கள் எந்த வயசில் போட்டில் போனீங்க, கடலை பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து கடல் போனதே இல்லை. ஏன்னா நான் கடலை இப்போ தான் பார்க்குறேன். எங்கள் வேலூர் தான் நாங்கள். பட் சென்னை பக்கத்தில் இருந்தாலும் நாங்கள் சென்னையில் போய் நான் கடலை பார்த்ததே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தது. எனக்கு அவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்துச்சு, அவ்வளோ குஷி. ஸோ பசங்களும் அதே மாதிரி தான். நானாவது இத்தனை வருஷம் கழித்து பார்க்குறேன், என் பசங்களும் முன்னாடியே பார்த்துட்டாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம மேலே 20வது அந்த மாடியிலேருந்து எடுத்த வியூங்க. பாருங்கள், இந்த சைட் கடல், அந்த இதெல்லாம் தெரியுது பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்குது. மேலே இருந்து பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நல்லா காற்றடிக்க, அந்த ஃபுல் கடலோட அந்த எண்டு வரைக்கும் தெரியும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தெரியுது பாருங்கள். எண்டே இல்லை, அந்த மாதிரி தான் தெரியுது. இந்த பக்கம் வந்து பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் ஃபுல்லாக கடை நிறைய இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் கூட ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. நீங்கள் வருதுன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி அஃபோர்டபுள் ப்ரைஸ் ஹோட்டல் எங்கே கிடைக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் வரலாம். பாருங்க, இந்த சைடு தான் அங்கே தெரிஞ்சு பார்த்தீங்களா நம்ம இருந்த ஹோட்டல், அதுவும் அங்கே தான் இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பின்னாடி பார்க்கலாம். பின்னாடி தாங்க நம்ம பெரிய சிவன் இருக்கிறாரு பாருங்கள். 3 பக்கம் கடல், நான் இந்த பக்கம் ரோடு. ஸோ ரொம்பவே அழகாக இருந்துச்சு பாருங்கள். போட்டெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நாங்கள் வருஷம்லாம் ட்ரிப்பெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே பிளான் பண்ணுறது கிடையாதுங்க. இந்த வருஷம்தான் ஏதோ போகலான்னு சொல்லிட்டு பசங்கள்லாம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு சம்மர் லீவுக்காக வந்தோம். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் ஒரு தடவையாவது உங்கள் ஃபேமிலியெல்லாம் கூப்பிட்டு போய் பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம சிவபெருமான் எவ்வளோ அழகாக தெரிகிறாருன்னு. இது பின்னாடி பக்கம் நம்ம சிவபெருமான் எவ்வளோ அழகாக தெரிகிறாரு பாருங்க. கீழே நந்தி இருக்கிறாரு. நல்லா இருந்துச்சுங்க. மனசார திருப்தியாக சாமி கும்பிட்டோம். அன்னதானம் கிடச்சிச்சு, எல்லாமே நடந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போய் ஜாலியாக இருந்துட்டு வாங்க. இப்போ பாருங்கள், ஈவினிங் ஆயிடுச்சு. குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து, அம்மாவெல்லாம் கூப்பிட்டு வந்து சரி போட்டில் போகலாம் அப்படின்னு போட்டுக்கு கிளம்பிட்டோம். பாருங்கள், நான் சம்மு பாப்பா, சித்தார்த், எங்கள் அம்மா எல்லோரும் போட்டில் போகலான்னு சொல்லிட்டு ஏறிட்டோம். அவங்க அப்பா வரலன்னு சொல்லிட்டாரு. ஸோ நாங்கள் மட்டும்தான் போட்டில் போகிறோம். முன்னே போன போட் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிருந்துச்சு. ஸோ தண்ணியெல்லாம் மேலே அடிக்கலை. இந்த போட்டில் பார்த்திங்கன்னா போட் போக போக ஃபுல்லாக தண்ணி ஆப்போசிட்டில் அடிக்க ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இன்னும் ஃப்ரெண்ட்ஸோடலாம் நீங்கள் போயிருந்தீங்கன்னா ரொம்பவே ஜாலியாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் எல்லோரும் ஒரு டைம் போயிட்டு வாங்க. நைட்டும் பார்த்திங்கன்னா சிவபெருமானை பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சான்ஸே இல்லை, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த லைட்டிங்ஸு எல்லாம் பார்க்கும்போது பாருங்கள், பாப்பா பாயெல்லாம் சொல்கிறா. அவளுக்கு ஒரு செம்ம குஷி. சரி, ஸோ எல்லோரும் அடிக்கடி வெளியே போக முடியலனாலும் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஃபேமிலியோடு போயிட்டு வாங்க. உண்மையிலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நான் ஃபீல் பண்ணது இத்தனை வருஷத்தில் நான் அந்த மாதிரி எதுவும் ஃபீல் பண்ணது கிடையாது. ஸோ இதுதான் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பசங்களோட 2 நாள் தாங்க, ஆனால் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லாருமே அது மாதிரி நினைப்பாங்க, நம்ம குடும்பத்தோடு எங்கேயாதுன்னு. நீங்களும் நிறையா இப்போ ஜென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லோரும் வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. லேடிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேலைக்கு போகிறவங்களும் இருக்காங்க, வீட்லேயே இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நான்லாம் வீட்டில் தாங்க இருக்கேன். ஸோ எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷனாக இருந்துச்சு. ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. அடுத்து வாங்க நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலை காட்டுறோம். ஸோ இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல், பீச் ஃப்ரண்ட் ஹோட்டல். கோயில் பார்த்திங்கன்னா வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது.
ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பீச் ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஸோ ரூமெல்லாம் ரொம்ப க்ளீனாக வச்சுருந்தாங்க. பாத்ரூமும் அதே மாதிரி ரொம்ப க்ளீனாக வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து ஏசி ரூம் எடுத்திருந்தோம். நான் முன்னாடியே அதோட காசு சொல்லியிருப்பேன். ஒரு நைட்டுக்கு வந்து எங்களுக்கு வந்து 2300 சார்ஜ் பண்ணாங்க. எக்ஸ்ட்ரா பெட்டுக்கு ஒரு 300 ஆக மொத்தம் 2600 ஆச்சு. ரிசப்ஷனில் எது கேட்டாலும் நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. நாங்கள் ரிட்டர்ன் போகிறதுக்கு கூட அவங்கக்கிட்ட ஆட்டோ கிடைக்குமான்னு கேட்டோம். அவங்க தான் அரேஞ்ச் பண்ணியும் கொடுத்தாங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு. நல்லாவே இருந்துச்சுங்க. ஹோட்டல் ரூமெல்லாம் நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. பெட்ஷீட்லேருந்து பெட்டு எல்லாமே நல்லா க்ளீனாக வச்சுருந்தாங்க. கபோர்டு, டீ டீபாய், சேர் எல்லாமே இருந்துச்சு. ஸோ ஒரு நல்ல ரூம், நல்லா டிவி, ஏசி எல்லாம் நல்லா கொடுத்துருந்தாங்க. கண்ணாடி கூட, மிரர் கூட இருந்துச்சு. ஸோ எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரூம் நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. எங்களுக்கு இந்த ரூம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஓகேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி ஃபேமிலியோட எங்கே போயிருக்கீங்க, எந்த இடத்துக்கெல்லாம் போயிருக்கீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.